பதிப்பு துறையில் தடம் பதித்த பெரியவர் விஜயா வேலாயுதம் அவர்களே, இந்த நிகழ்வில் அவரை பாராட்டி பேசவிருக்கின்ற பன்முக கலைஞர் சிவகுமார் அவர்களே, எனக்கு முன்பு பேசிய நண்பர் மரபின் மைந்தன் முத்தையா அவர்களே, இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து வரவேற்புரை ஆற்றிய மதிப்பிற்குரிய திரு வெங்கடேஷ் அவர்களே, இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம் அன்பிற்குரிய பெரியவர் விஜயா வேலாயுதம் அவர்களுக்கு பாராட்டுவதற்காக அல்ல, நன்றி தெரிவிப்பதற்காக இங்கே கூடியிருக்கின்றோம். அவர் புத்தக பிரியரே தவிர வர்த்தக வெறியர் இல்லை என்பதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். 48 ஆண்டுகள் தொடர்ந்து பதிப்புத் துறையில் அவர் இயங்கி வருகின்றார். அவரை பொறுத்தவரை பெருந்தன்மையின் உருவமாக இருப்பவர். அவரை சில்லறை பண்புகள் நிழலை கூட தீண்டியதில்லை என்பதுதான் உண்மை. அவர் எண்ணற்ற எழுத்தாளர்களுக்கும் வாசகர்களுக்கும் வேடந்தாங்கலாக இருப்பவர். அவருடைய இல்லத்திற்கு படிப்பாளிகளையும் படைப்பாளிகளையும் அடிக்கடி வரவழைத்து அவர்களுக்கு கேட்டும் குறிப்பறிந்தும் கெஞ்சியும் மிஞ்சும் அன்பால் ஊட்டுகின்ற தாய் போல் விருந்தோம்புவார். திரு வெங்கடேஷ் அவர்கள் எனக்கு முதலில் ஒரு அழைப்பிதழை அனுப்பியிருந்தார். அதில் 40 ஆண்டுகள் தடம் பதித்ததற்காக பாராட்டு விழா என்று அனுப்பியிருந்தார். நான் அவரிடம் கேட்டேன், 40 ஏன் இவ்வளவு சிறப்பாக கொண்டாடுகிறீர்கள் என்று. அதற்கு எனக்கு வெங்கடேஷ் அவர்கள் சொன்னார், 40 என்பது உலக சரித்திரத்திலேயே ஒரு முக்கியமான ஒன்று. ஏனென்றால் 40 நாட்கள் தொடர்ந்து பெய்த பெருவெள்ளத்தால் தான் பழைய ஏற்பாட்டில் பெருவெள்ளம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. 40வது நாளில்தான் சினாய் மலையில் மோசஸ் மெய்ஞானம் பெற்று அவர் இறங்கி வருகிற போது 10 கட்டளைகளோடு வந்தார். அவர் கண்களை பார்த்துவிட்டு 10ஆம் கட்டளை என்கின்ற அந்த திரைப்படத்தில் இவர் திரும்பி வருகிற போது வேறு மனிதராக இருக்கிறாரே, கண்களில் ஓர் ஒளி இருக்கிறதே என்று கூறுவார்கள். இன்று பல ஆன்மீக நிறுவனங்களில் செருக்கை எங்கே விடுவது என்பதை விட செருப்பை எங்கே விடுவது என்பதில்தான் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. அவர் சொன்னார், 40 ஆண்டுகள் யூதர்கள் தேனும் பாலும் இருக்கின்ற இடத்தை தேடி அலைந்தார்கள். இப்படி ஏற்பாட்டிலும் 40க்கு முக்கியத்துவம் இருக்கிறது. அதே போன்று இஸ்லாத்திலும் 40க்கு முக்கியத்துவம் இருக்கிறது. 40வது வயதில்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை வாசகத்தை பெற்றார். அப்போதுதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல்ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் போன்ற சுறாக்கள் எல்லாம் உதித்தன என்று சொன்னார். அதை போலவே இந்திய மரபிலும் அனுமன் சாலிசா என்பதில் 40 ஸ்லோகங்கள் தான் இருக்கின்றன. அந்த 40 ஸ்லோகங்கள் மிகவும் முக்கியமாக இருக்கின்றன. ஸ்ரீ குருச்சரன் சரோஜ் ரஜ் நிஜ்மன் முகர் சுதாரி வனரவ் ரகுவர் விமல் ஜசு தோ ஜாயக்கு பல்ஜாயி என்பது அப்படித்தான் தொடங்குகிறது என்று குறிப்பிட்டார். பிறகு சொன்னார், கணிதத்தை பொறுத்தவரை 40 என்பது மிகவும் முக்கியம். அதை ஹர்ஷத் நம்பர் என்று சொல்லுகிறார்கள். 4 என்கின்ற அந்த எண்ணையும் 0 என்கின்ற அந்த எண்ணையும் அந்த 40இல் வகுக்க முடியும். அதனால் அது ஒரு ஹர்ஷத் நம்பர். இப்படி அது கணிதத்திலும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எண்ணாக கருதப்படுகிறது. அதனால் நாங்கள் 40ஐ கொண்டாடுகிறோம் என்று. பிறகு
5 நாட்கள் கழித்து 48வது அழைப்பிதழ் என்று அவர் அச்சிட்டு எனக்கு அனுப்பினார். நானே 48க்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கிறதா என்று தேடி பார்த்தேன். 48க்கும் முக்கியத்துவம் இருக்கிறது. ஏனென்றால் கணிதத்தை பொறுத்தவரை 48 என்பது ஹைலி காம்போசிட் நம்பர். சிறிய எண்ணில் அதிக எண்கள் வகுப்படக்கூடியது. 1, 2, 3, 4, 6, 8, 12, 16, 24 ஆகிய அத்தனை எண்களும் வகுப்படும். நான் நினைத்து கொண்டேன், அத்தனை பேருடனும் 48 போல அத்தனை வயது உள்ளவர்களோடும் பழகுவதால் அவருக்கு 48 பொருத்தம். அதே போன்று 48 எடுத்துக்கொண்டால் புத்தர் 48 விரதங்களை மக்களுக்கு மெய்ஞானம் புகட்டுவதற்காக மேற்கொண்டார் என்று தகவல்கள் உண்டு. யூதர்கள் 48 வழிகளில் ஞானத்தை பெறலாம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். 48 என்பது மொசார்ட் எழுதிய சிம்பனிகளின் எண்ணிக்கையும் கூட. ராபர்ட் கிரீன் எழுதிய புத்தகம் 48. நம்மை பொறுத்தவரை 48 நாட்கள் விரதம் இருப்பது என்பது விசேஷம். சபரிமலைக்கு 48 நாட்கள் விரதம் இருக்கிறார்கள். 48 நிமிடங்கள் ஒரு முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. சித்த மருத்துவத்தில் 48 நாட்கள் மருந்தை உட்கொண்டால் ஒரு மண்டலம் உட்கொண்டதை போன்ற பொருள் இருக்கிறது. இப்படி 48க்கும் பல சிறப்புகள் இருக்கின்றன. இந்த 48இல் நாம் அவருடைய பதிப்புத்துறை சாதனையை கொண்டாடுவது மிகவும் பொருத்தம் என்று நான் கருதுகிறேன். புத்தகங்களை விற்பதற்கும் துணிகளை விற்பதற்கும் நகைகளை விற்பதற்கும் பாத்திரங்களை விற்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. அவற்றை விற்பது எல்லாம் ஒருவித வர்த்தகம். ஆனால் புத்தகங்களை விற்பது என்பது மிகப்பெரிய சேவை. துணியை விற்பதும் நகையை விற்பதும் விளம்பரங்களால் நிகழ்கின்றன. இவற்றையெல்லாம் விற்பதற்கு தொடர்ந்து விளம்பரங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. துணிகளை விற்பவர்களே அந்த துணி விளம்பரத்தில் இடம்பெறுகின்ற துணிகரமான செயல்களை செய்வதும் உண்டு. ஆனால் புத்தகங்களை பொறுத்தவரை வாங்குகிற வாசகர்கள் தான் விளம்பரதாரர்களாக இருக்கிறார்கள். படிக்கிறவர்கள் தான் விளம்பரதாரர்களாக இருக்கிறார்கள். இந்த துணிகளை விற்பவர்களும் நகைகளை விற்பவர்களும் நம் பணப்பையை காலி செய்கிறார்கள். ஆனால் புத்தகங்களை விற்பவர்கள் இதய பையை நிரப்புகிறார்கள். அதுதான் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு. ஏன் புத்தகங்களை கொண்டாட வேண்டும்? புத்தகம் என்பது அறிவையும் ஞானத்தையும் வழங்குகிறது. அறிவால் உயல்பவன் அறிவால் எடுப்பதில்லை. எனவே அன்பு அங்கே தவழ்கிறது. புத்தகங்களை பொறுத்தவரை அவை பண்பாட்டையும் வரலாற்றையும் கற்றுத்தருகின்றன. ஏதேனும் ஒரு காரணத்தால் நாம் விளையாட்டிற்கு கூட நம்முடைய பணியை பயன்படுத்திவிடக் கூடாது என்பதற்கு வரலாற்றில் ஒரு உதாரணம். ஒரு மன்னன் ஒரு முறை அரண்மனையிலிருந்து வெளியே செல்கிறான். அச்சு அசலாக அவனைப் போலவே இருக்கிற ஒருவனை காண்கிறான். அவன் அங்கே பணியாளனாக இருப்பவன். அவனை அழைத்து வந்து அவனுக்கு வேடமிட்டு மன்னனாக அமரச் செய்கிறான். இவன் ஒட்டு மேசை ஒட்டிக்கொண்டு ஒரு காவலாளியை போல நிற்கிறான். சில நாட்கள் போகின்றன. இந்த வேடிக்கையை பார்க்கலாம் என்று நினைக்கிறான். ஒரு நாள் அவன் அந்த மன்னனை பார்த்து அனைவரும் மரியாதை கொடுப்பதை பார்த்து இவனுக்கு போய் மரியாதையா என்று சிரித்து விடுகிறான். இப்போது மன்னனாக இருக்கிற காவலாளி என்னை பார்த்தே சிரிக்கிறானா, இவனை சிரச்சேதம் செய்து விடுங்கள் என்று சொல்லி நிரந்தர மன்னனாகி விடுகிறான். அசலாலக திஸ்ஸன் என்கின்ற இலங்கை மன்னன் தான் இந்த விஷம பரிசோதனையை செய்தது. அந்த காவலாளியாக இருந்தவன் சுபன். அந்த சுப மகராஜன் கிபி 118 124 வரை இலங்கையை ஆண்டதாக வரலாறு கூறுகிறது. மயிலை சீனி வெங்கடசாமி எழுதியது. இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், நூல்கள் வரலாற்றையும் பண்பாட்டையும் தெரிவிக்கின்றன. நூல்களை படித்தால் ஒருவர் மேன்மை அடைய முடியும் என்பது மட்டுமல்ல, நூல்களை படித்தே சொந்த முயற்சியால் மிகப்பெரிய மேதையானவர்களும் இருக்கிறார்கள். ஒரு நூல்
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போடுவதாக இருக்கிறது. உதாரணமாக, நாம் மூளை விஞ்ஞானி என்று பாராட்டக்கூடிய வில்லியனூர் ராமச்சந்திரன் ஒரே ஒரு புத்தகத்தினால்தான் மூளையை நாம் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று நினைத்தார். மகாத்மா காந்தி கடையனுக்கும் கடை தேற்றம் என்கின்ற அந்த நூலை படித்துத்தான் தன்னுடைய வாழ்க்கை அணுகுமுறையை மாற்றிக்கொண்டார். இப்படி ஒரே ஒரு நூல் ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடும். ஒரு நூல் எதிர்காலத்திற்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசாக இருக்கும். அது ஒருவருக்கு பரிவையும் கனிவையும் கற்றுத்தரும். ஜலாலுதீன் ரூமியை கேட்டார்கள், இசையிலேயே மோசமான இசை எது? ஒருவன் பசித்திருக்கிற போது பணக்காரர்கள் தங்களுடைய பானையில் கரண்டியை வைத்து செய்கிற ஓசைதான் இருப்பதிலேயே மோசமான இசை என்று குறிப்பிட்டார். இப்படி பரிவை கற்றுத்தருகிறது ஒரு நூல். சங்கிலி தொடராக பல நூல்களை வாசிப்பதற்கும் நமக்கு கற்றுத்தருகிறது. இதனால்தான் நாம் நூல்களை கொண்டாடுகிறோம். நூல்களை விற்பவர்களை நாம் வர்த்தகர்களாக நினைப்பதில்லை, அவர்கள் சேவை செய்வதாக நினைக்கின்றோம். ஒரு நல்ல நூல் விற்பனையாளர் நல்ல நூல்களை அறிமுகப்படுத்துவார். எது வாசிக்க தகுந்தது என்று வருகிறவர்களுக்கு எடுத்து சொல்வார். அவர் வாசகர்களுக்கு வழிகாட்டுவார். புதிய வாசகர்களை அவர் ஊக்குவிப்பார். உள்ளூர் எழுத்தாளர்களை அவர் ஊக்குவிப்பார். இவை அனைத்தையும் செய்கிற போதுதான் ஒரு நல்ல விற்பனையாளர் உருவாவார். திரு விஜயா வேலாயுதம் அவர்கள் இவை அனைத்தையும் செய்பவர். அவர் வாடிக்கையாளர்களை ஊக்குவிப்பதற்காகவே மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல 1978 ஆண்டே வாசகர் திருவிழாவை நடத்தியவர். அதனால்தான் சுஜாதா அவர்கள் எழுதினார்கள், தீபாவளி அன்று துணிக்கடைக்கும் நகைக்கடைக்கும் செல்வதைப் போல விஜயா வேலாயுதம் அவர்கள் நடத்துகிற பதிப்பகத்திற்கும் மக்கள் சென்று புத்தகங்கள் வாங்குகிறார்கள் என்று எழுதினார். ஒரு நல்ல பதிப்பாளருடைய கடமை என்ன? அவர் முதலில் அந்த எழுத்தாளருடைய முழுமையான மூலப்பிரதியை படிக்க வேண்டும். அந்த மூலப்பிரதியில் சில கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். அது தரம் மிகுந்ததா என்பதை பார்க்க வேண்டும். அதில் ஆபாசம் இருக்கிறதா, அது கலவரம் ஏற்படுத்துமா, புண்படுத்துமா என்பதையெல்லாம் யோசிக்க வேண்டும். இவற்றையெல்லாம் செய்த பிறகுதான் அதை வெளியிடலாம் என்று முடிவு செய்ய வேண்டும். வெளியிட வேண்டும் என்று முடிவு செய்துவிட்ட பிறகு மூலத்தை செறிவாக்க வேண்டும். சில யோசனைகளை வழங்க வேண்டும். நான் தற்கொலை தடுப்பு கையேடு என்று ஒரு நூலை எழுதி அவரிடம் கொடுத்தேன். வேலாயுதம் அவர்கள் தற்கொலை தடுப்பு என்றாலே பயந்து விடுகிறார்கள். எனவே உச்சியிலிருந்து தொடங்கு என்று அந்த தலைப்பே இருக்கட்டும் என்று திருத்தம் செய்தார். நான் ஏற்றுக்கொண்டேன். ஏனென்றால் வாங்குபவர்கள் படிக்கப் போவது அதைத்தான். எனவே அவர் எந்த தலைப்பு வைத்தால் ஏற்றது என்று திருத்தங்கள் செய்வார். அடுத்ததாக அதிலே கூறப்பட்டிருக்கின்ற கருத்துக்கள் சரியானதா, எங்காவது பிழை இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். மெய்ப்பு திருத்த வேண்டும். இப்போதெல்லாம் ஒற்று என்பதே இல்லாமல் போய்விட்டது. ஒற்று இருக்கிறதா, சரியாக இருக்கிறதா, பிழை இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். இது பதிப்பாளருடைய இரண்டாவது கடமை. மூன்றாவது கடமை, ஒரு புத்தகத்தினுடைய வடிவமைப்பு, லே அவுட்டை அவர் முடிவு செய்ய வேண்டும். அதை டெமியாக போடலாமா, கிரவுனாக போடலாமா, ராயலாக போடலாமா, ஏ4ஆக போடலாமா என்று அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் மிக பெரிய புத்தகங்களை இப்போதெல்லாம் டெமியாக போட்டு அது மடங்கிக் கொள்கிறது. அதை எப்படி போடலாம், எத்தனை தொகுதிகளாக போடலாம் என்று முடிவு செய்ய வேண்டும். அதற்கான புகைப்படங்களை தேர்வு செய்ய வேண்டும். அதற்கான சான்று படங்களை தேர்வு செய்ய வேண்டும். இவை அனைத்தையும் செய்ய வேண்டியது அந்த பதிப்பாளருடைய கடமை. நான்காவதாக, எந்த காகிதத்தில் அச்சிட வேண்டும், அந்த எழுத்தின் அளவு எவ்வளவு பெரியது இருக்க வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். சில புத்தகங்களில் ஒரு பத்தி என்பதே 2 பக்கங்கள் நீள்கிறது. அதை வாசிப்பது கடினம். இங்கே பேசினார் திரு முத்தையா அவர்கள். திரு விஜயா வேலாயுதம் அவர்களுக்கும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கும் ஒரு ஒப்புமை இருக்கிறது. ஆம், கண்ணதாசன் சொன்னார், 8ஆம் வகுப்பன்றி வேறொரு வகுப்பை நான் எட்டியும் பார்த்ததில்லை.
செவ்வாய்க்கு அடுத்தது புதன் என்று அறிந்து தெரியாத பேதையுண்டோ? அப்பாவி என்னும் சொல்லுக்கோர் இலக்கணம் அவனன்று யாரும் இல்லை, ஆனாலும் அவனையும் மிஞ்சுமோர் அறிஞனும் அந்நாளில் பிறக்கவில்லை என்று எழுதினார். முத்தையாவுக்கும் கண்ணதாசனும் கூட ஒரு தொடர்பு இருக்கிறது. ஏனென்றால் இவருடைய பெயர்தான் அவருக்கு இயற்பெயர் முத்தையா. அவருக்கும் கண்ணதாசனுக்கும் இன்னொரு தொடர்பு இருக்கிறது. அவர் தந்தையின் பெயர் முத்தையா, முத்தையா செட்டியார். எனவே அதனுடைய அளவு, பத்திகளுடைய அளவு, பக்கம் எப்படிப்பட்ட தாள், எவ்வளவு விலை வைக்க வேண்டும் என்பதையெல்லாம் பதிப்பாளர் தான் தீர்மானிக்க வேண்டும். பிறகு அதற்கு என்ன, யார் காப்புரிமை, என்ன மொழியாக்கம் செய்யலாம், யார் மொழியாக்கம் செய்தால் யாருக்கு உரிமை போன்றவற்றை எல்லாம் பதிப்பாளர் முடிவு செய்ய வேண்டும். பிறகு அதற்கு வெளியீட்டு விழா நடத்துவதா, அதற்கு மதிப்புரை எவ்வாறு பல ஊடகங்களில் இடம்பெறச் செய்வது, வாசகரையும் எழுத்தாளர்களையும் சந்திக்க வைப்பது எப்படி என்பதை பதிப்பாளர் முடிவு செய்ய வேண்டும். பிறகு புத்தக நிலையங்களுக்கு அனுப்புவது, கடைகளுக்கு அனுப்புவது, இணைய வழி விற்பனை போன்றவற்றையும் பதிப்பாளர் முடிவு செய்ய வேண்டும். பதிப்பாளர்கள் படைப்பாளிகளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அவர்கள் சமூகத்திற்கு பயனுள்ள, ஆர்வம் தூண்டக்கூடியதாக, பயன் விளையக்கூடியதாக இருக்கிற நூல்களை வெளியிட வேண்டும். அவர்கள் வெளியிடுகிற நூல்கள் நேர்மையானதாக இருக்க வேண்டும், பொய்மை கலந்ததாக இருக்கக்கூடாது, தரமானதாக இருக்க வேண்டும். சமூகத்தில் குழப்பம் விளைவிக்கக்கூடியதாகவோ ஒரு பிரிவினருடைய மனத்தை புண்படுத்துவதாகவோ இருக்கக்கூடாது. இவை அனைத்தும் பதிப்பாளர்களுடைய கடமைகள். இந்த கடமைகளை எல்லாம் திரு விஜயா வேலாயுதம் அவர்கள் செம்மையாக இந்த 48 ஆண்டுகள் செய்து வந்திருக்கிறார் என்பதால் தான் அவருக்கு இந்த பாராட்டு விழா. அவர் திரு முத்தையா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல மதுரையிலிருந்து சற்று ஒதுங்கி இருக்கிற ஒரு கிராமம் உலகநாதபுரம். அந்த உலகநாதபுரத்தில் பிறந்தார். 50 வீடுகளே இருக்கிற ஒரு கிராமத்தில் அவருடைய பிறப்பு நிகழ்ந்தது. தந்தை முத்தையா செட்டியார், தாயார் சவுந்தரம் ஆச்சி. சாதாரண குடும்பம். ஏட்டு பள்ளிக்கூடத்தை படிக்கிறார். மேலே படிப்பதற்காக மேலூருக்கு செல்ல வேண்டும். நடந்தே அவர் மேலூருக்கு தினமும் சென்று திரும்புவார். கால்களில் செருப்பு கூட அணிந்ததில்லை. பிஞ்சு பாதங்கள், காலில் செருப்பு இல்லாமல். இப்போது இருப்பதைப் போல வசதியான சாலைகள் நிச்சயமாக 75 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்திருக்காது. அப்படிப்பட்ட சூழலில் பள்ளிக்கு நடந்து சென்று படித்தார். அவர் கொண்டு போகின்ற அந்த உணவு பாத்திரத்தில் மற்ற மாணவர்களைப் போல கலவை சோறோ சுவையான சாப்பாடோ இருக்காது. அவர் பூசணிக்கீரை கூட்டைத்தான் சவுந்தரமாச்சி கொடுத்து அனுப்புவார்கள். அதனால் மற்ற மாணவர்களோடு அமர்ந்து சாப்பிடுவதற்கு கூச்சப்பட்டு நான் ஆற்றை பார்க்க போகிறேன் என்று ஆற்றங்கரையில் போய் தனியாக சாப்பிடுவார். பிறகு ஆற்றில் குளிப்பார். குளித்ததும் பசி அதிகமாகும். ஆனால் பசியை பொறுத்து கொண்டு அவர் பள்ளிக்கு வருவார். 4 8 யாராவது கொடுத்தால் அதை மிச்சப்படுத்தி அதிலே அணில், டமாரம் போன்ற புத்தகங்களை வாங்கி வீட்டுக்கு திரும்புகிற போது உறக்க படித்து கொண்டே வருவார். ஆற்றை ரசிப்பார், மீன்களை ரசிப்பார். ஆனால் ஒரு நாள் கூட அந்த மீன்களை பிடித்து சாப்பிட வேண்டும் என்று அவருக்கு எண்ணம் ஏற்பட்டதில்லை. நான் ஆத்தங்கரையோரம் என்கின்ற நூலில் ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டிருப்பேன். நாங்கள் எல்லாம் நர்மதை கரையில் பயணப்பட்டு 1 மாதம் தங்கி அங்கே அணைக்கட்டு பிரச்சனைகளை பற்றி ஆராய்ந்த போது சிந்தூர் கிராமத்தின் அருகில் நர்மதையில் ஓரிடத்தில் நிறைய மீன்கள் இருப்பதை பார்த்தோம். அந்த மீன்களுக்கு உணவை கொடுத்தால் அவை தண்ணீரிலிருந்து தாவி மேலே வந்து அந்த உணவை கைகளில் பெற்றுக்கொள்ளும். அங்கே ஒருவர் கூட அந்த மீன்களை பிடித்ததில்லை. பிடிக்க மாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கையில் தான் அந்த மீன்கள் அவ்வளவு நட்பாக மனிதர்களோடு இருக்கின்றன. மீன்களை அவர் சாப்பிட்டதில்லை. அதனால் இவர் இருக்கும்போது வீட்டிலே மாமிச உணவை அவர்கள் சமைத்ததும் இல்லை என்பது அவருடைய தாயார் கொண்ட அந்த அன்பு. தாயாரிடமிருந்து தான் இவருக்கு வாசிக்கிற பழக்கம் வந்தது.
சவுந்தரமாச்சி அவர்கள் தேவாரம், திருவாசகம் போன்றவற்றை உறக்க வாசித்துக் கொண்டே இருப்பார். அவர் எவ்வளவு வாசிப்பார் என்றால், குறிஞ்சி மலர் நாவலில் அந்த முடிவை படித்துவிட்டு பல நாட்கள் சாப்பிடாமல் இருந்திருக்கிறார் என்பது ஒரு தகவல். அந்த அளவிற்கு அவருடைய தாயாருடைய தாக்கம் அவரிடம் இருந்தது. 8ஆம் வகுப்பு வரை படித்தார். அதற்கு மேல் படிப்பதற்கு 6.25 ரூபாய் தான் சம்பளம். அந்த பணம் இல்லை. படிப்பை நிறுத்திவிட்டார். மணப்பாறையில் ஒரு ஜவுளிக்கடையில் படிக்க சேர்கிறார். மணப்பாறையில் ஜவுளிக்கடையில் சேர்ந்து வேலை செய்திருந்தாலும் அவரிடம் சரக்கு உண்டே தவிர முறுக்கு இல்லை. மணப்பாறை முறுக்கு இல்லை. ஆகவே சிறிது நாட்கள் அங்கே வேலை செய்கிறார். பிறகு அங்கிருந்து அவர் 1957 கோவைக்கு செல்கிறார். கோவையிலே ஒரு ஜவுளிக்கடையில் வேலையை செய்கிறார். 5 ஆண்டுகள் வேலை செய்கிறார். பிறகு அவரே ஒரு பலசரக்கு கடை ஆரம்பிக்கிறார். பல சரக்குகள் இருந்ததால் ஒரு பலசரக்கு கடை ஆரம்பிக்கின்றார். ஆனால் அதில் பெருத்த நஷ்டம் ஏற்படுகிறது. ஆனாலும் வாங்கிய கடனை அவர் முழுமையாக திருப்பி செலுத்துகிறார். சிவனடியான் செட்டியார் என்பவர் இவருக்கு கடன் கொடுத்தவர். அவர் சொல்லுகிறார், வாங்கிய கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் போதும், திருப்பி செலுத்தி விடுவாய் என்று. அதை போலவே திரும்ப செலுத்துகிறார். பிறகு சபாபதி என்பவர் நடத்திய செலக்ட் எம்போரியம் என்கிற இடத்தில் பணிக்கு சேர்கிறார். சபாபதி மிகவும் நல்ல மனிதர். இவருக்கு போதிய இடைவெளியை கொடுக்கிறார். அங்கு நிறைய இலக்கியவாதிகள் எல்லாம் வருவார்கள். அவர்களோடு பேசுகிறார். அப்போதுதான் மூவாவனுடைய பெற்ற மனம் என்கின்ற நாவலை படிக்கிறார். தீபம் நா பார்த்தசாரதியினுடைய குறிஞ்சி மலரை ஆழமாக படிக்கிறார். அதனுடைய தாக்கத்தில் தன்னுடைய முதல் மகனுக்கு அரவிந்தன் என்று பெயரை சூட்டுகிறார். அப்படி ஜெயகாந்தனுடைய புத்தகங்களை எல்லாம் படித்து நேசிக்கிறார். பிறகு சபாபதி அவர்கள் செலக்ட் எம்போரியத்திலேயே ஒரு ஓரமாக புத்தகங்களை விற்கலாம் என்கின்ற இவருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அங்கே ஒரு புத்தக கடை தொடங்குகிறது. பிறகு நாளடைவில் இவர் சிதம்பரம் அண்ட் கோ என்கின்ற ஒரு கடையை வேறொரு பங்குதாரருடன் தொடங்குகிறார். அதிலே ஒரு பகுதியாக விஜயா பதிப்பகம் தொடங்குகிறது. இப்படித்தான் விஜயா பதிப்பகம் தொடங்கியது. இவர் எங்கெல்லாம் கூட்டங்கள் நடக்கின்றனவோ அங்கே புத்தகங்களை சுமந்து சென்று விற்று வாசகர்களை படிக்க வைத்தார். முத்தையா அவர்கள் சொன்னார்கள், இவர் கோவையிலே வாசிக்கின்ற பழக்கத்தை பரவலாக்கியவர் என்று. ஏனென்றால் எந்த இடத்தில் கூட்டம் நடந்தாலும் இவர் ஒரு கடை போட்டு அங்கே புத்தகங்களை காட்சிக்கு வைப்பார். எவ்வளவு வியாபாரமாகிறது என்று அவர் கவலைப்பட்டதே இல்லை. மக்கள் பார்த்தால் கூட சரி என்று மகிழ்ச்சியாக இருப்பவர். அப்படி புத்தகங்களை கொண்டு போய் சேர்த்தார். வாசகர்களை நேசித்தார். நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன். இவரிடம் வருகிற வாசகர்கள், இந்த புத்தகம் வேண்டும், 25 ரூபாய் குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் போய் அனுப்புங்கள் என்று புத்தகத்தை கொடுத்து விடுவார். அதுதான் இவருடைய பண்பு. ஆனால் அவர்கள் திருப்பி செலுத்தி இருக்கிறார்கள் என்று பலமுறை என்னிடம் சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் புத்தகங்களை வாங்குகிறவர்கள் யாரும் ஏமாற்றுபவர்கள் அல்ல. புத்தகங்களை யார் ஒருவர் வாங்குகிறார்களோ அவர்கள் நாணயமாகவே நடந்து கொள்ளுகிறார்கள். அதை போலத்தான் அவர் யார் விருது பெற்றாலும் அதற்காக பாராட்டு விழா நடத்துவார். விருதுக்காக யாராவது பணத்தை கொடுக்கலாம், ஆனால் விழா நடத்துகிற செலவை இவர்தான் ஏற்றுக்கொள்வார். யார் சாகித்ய அகாடமி விருது பெற்றாலும் இவருடைய பாராட்டு இருக்கும். மற்ற பதிப்பாளர்கள் பதிப்பித்த புத்தகங்களாக இருந்தால் கூட அந்த புத்தகங்கள் நன்றாக இருந்தால் அதற்கு ஒரு விழா எடுப்பார். என்ன பேசுவது, எப்படி பேசுவது என்று நான் ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன். அதை வெளியிட்டது நியூ செஞ்சுரி பதிப்பகம். ஆனால் அதற்கு ஒரு அறிமுக நூல் என்று இவர் 32 பக்கத்தில் தான் அச்சிட்டு ஒரு நூலை வெளியிட்டார். இப்படி ஒரு பெருந்தன்மை உள்ளவர் அவர். அவருடைய பெருந்தன்மைக்கு ஒரு சான்று, வானதி பதிப்பகத்தின் உரிமையாளர் அவர் இவருக்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்தார். ஒரு தோளாக நின்று துணை கொடுத்தவர் என்று அவரை சொல்ல முடியும். அவர் அனுப்பிய புத்தகங்கள் பலவற்றிற்கு புதிய பதிப்பு என்றாலும் அது பழைய பதிப்போடு கணக்கிட்டு அந்த செலுத்த வேண்டிய தொகையை அவர்கள் குறைவாக அனுப்பியிருந்ததை இவர் முழுமையாக அனுப்பினார். அதை பார்த்து வானதி செட்டியார் அவர்கள் அகம் மகிழ்ந்தார்.
இவர் சொல்லுகிறார், தன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் வானதி செட்டியார் அவர்களும் காளியம்மை ஆட்சி அவர்களும் மிகுந்த துணையாக இருந்தார்கள் என்று, எந்த நிகழ்வாக இருந்தாலும் அவர்கள் இல்லாமல் செய்வதில்லை என்று முடிவெடுத்தார். அதை போலவே எழுத்தாளர்கள் யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் மருத்துவ செலவுக்கு பணத்தை கொடுப்பவர். பல பதிப்பாளர்கள் கோவையிலே நிலம் வாங்குவதற்கு இவர் ஏற்பாடு செய்து அவர்கள் முதலீடு செய்வதற்கு ஒத்தாசை செய்திருக்கிறார். அவர்களிடம் இவர் சொல்லுவார், புத்தகங்களை விற்று ஒன்றும் செய்ய முடியாது, எதிர்காலத்திற்கு கொஞ்சம் நிலத்தை வாங்கி போடுங்கள் என்று பலருக்கும் இவர் உறுதுணையாக இருந்திருக்கிறார். அடுத்ததாக அவர் எழுதிய இதயம் தொட்ட இலக்கியவாதிகள் என்கின்ற நூல் மிகவும் மேன்மையான ஒரு புத்தகம். அவருடைய வாழ்க்கையில் சந்தித்த மிகப்பெரிய படைப்பாளிகளை பற்றியெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். இதிலே ஒரு சிறப்பு என்னவென்றால், இவரை பற்றி கவிஞர் கண்ணதாசன் இந்த வாரம் சந்தித்தேன் என்ற பகுதியில் பாராட்டி எழுதியிருக்கிறார். இதயம் தொட்ட இலக்கியவாதிகள் என்கின்ற இந்த புத்தகத்தை இவர் தொடராக அமுத சுரபியில் எழுதினார். பிறகு புத்தகமாக வந்தது. ஆனால் அந்த புத்தகத்தை இவர் பதிப்பிக்கவில்லை. அதை பதிப்பித்தது வானதி பதிப்பகம். எப்போதும் வானதி பதிப்பகத்துக்கு நன்றிக்கடனாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அவர் அதை வானதி பதிப்பகத்திடம் ஒப்பிட்டார். கண்ணதாசன் அவர்கள் கோவைக்கு வந்தபோது அவரோடு இவர் நெருங்கி பழகி நிறைய செலவுகள் செய்திருக்கிறார். அவர் போகிற போது பொன்மழை என்கின்ற தன்னுடைய புத்தகத்தை கொடுத்து இதை நீங்கள் பதிப்பியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இவர், உங்களுடைய எல்லா புத்தகங்களையும் பதிப்பிப்பது வானதி தான், நான் பதிப்பித்தால் நன்றாக இருக்கிறது என்று அதை அப்படியே தொடர்வண்டி நிலத்தில் ஒப்படைத்து விட்டு வந்திருக்கிறார். அதுதான் இவருடைய பெருந்தன்மைக்கு சான்று. அதே போல சோம செட்டியார் என்பவர் இவருக்கு ஒரு கண்டசா காரை கொடுத்திருக்கிறார், வாங்க மறுத்திருக்கிறார். மூவா அவர்களுடன் இவர் நெருங்கி பழகிய காலங்கள் பதிப்புத்துறைக்கு வந்த பிறகு மூவாவிற்கு மணிவிழா எடுக்கலாம் என்று முடிவு செய்து அணுகிய போது அவர் சொன்னார், நான் எனது என்ற எண்ணம் செருக்கை ஏற்படுத்திவிடும், நாம் சமுதாய விழாக்களைத்தான் நடத்த வேண்டும், சொந்த விழாக்களை அல்ல என்று நிராகரித்து விட்டார் என்று எழுதுகிறார். தீபம் நான் பார்த்தசாரதியை பற்றி எழுதுகிற போது அவர் கோவைக்கு வருகிறார். காலையில் தலைப்பு கொடுக்கப்படுகிறது பறவைகள் பலவிதம் என்று. மாலையில் பறவைகளை பற்றி சங்க இலக்கியங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தமிழ் இலக்கியங்களில் எப்படியெல்லாம் பறவைகள் இடம்பெற்றிருக்கின்றன என்று நேர்த்தியாக பேசியதை சொல்லுகிறார். இன்னொரு முக்கியமான தகவல்கள், இங்கே பல எழுத்தாளர்கள் வந்திருக்கிறார்கள், அதனால் சொல்லுகிறேன், யார் அவருக்கு கடிதம் எழுதினாலும் அதற்கு பதில் எழுதுகிற பழக்கத்தை தீபம் நான் பார்த்தசாரதி வைத்திருந்தார். சாதாரண கடிதம் அல்ல, நீளமான கடிதத்தை அவர் வைத்திருக்கிறார். இன்னொரு மேன்மையான குணத்தை பற்றியும் அவர் இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய இலையில், அவர் சைவ உணவு சாப்பிடுபவர், அவருடைய இலையில் அசைவ உணவை பரிமாறிவிட்டார்கள். உடனே பதற்றப்பட்டு திரு வேலாயுதம் அவர், ஐயோ அசைவம் வந்து விட்டதே என்று சொன்னதற்கு, பரவாயில்லை அதை விட்டுவிட்டு மற்றவற்றை சாப்பிடுகிறேன் என்று சொன்ன அந்த மேன்மையை இவர் சுட்டி காட்டுகிறார். ஜே.வி. நாதன் அவர்களை பற்றி திரு முத்தையா அவர்கள் சொன்னார்கள். ஜே.வி. நாதன் அவர்கள் எனக்கும் நன்றாக பழக்கமானவர், பல இலக்கியவாதிகளோடு பழக்கியிருக்கிறார், மௌனியோடு பழகி அதை ஒரு புத்தகமாக ஆக்கியிருக்கிறார். நான் பார்த்த சாரதி வேலூருக்கு வருகிற போதெல்லாம் அவரோடு இவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்பவர். அவர் அறைக்கு வந்ததும் முதலில் ஒரு சின்ன சோப்பு கட்டியை வாங்கி கால்களை தேய்த்து தேய்த்து கழுவி சுத்தப்படுத்துவார் என்று அவர் எழுதியிருக்கிறார். இப்படி பலரை பார்க்கிற போது அவர்களிடம் இருக்கிற பண்புகளை எல்லாம் இவர் பதிவு செய்கிறார். ஜெயகாந்தன் அவர்களோடு இவர் தங்கி இருக்கிற போது அவர் குரல் எடுத்து பாரதியாருடைய பாடலை பாடுகிறார். எதிர் அறையில் இருந்த எம்.ஆர். ராதா, ஸ்ரீகாந்த் போன்றவர்கள் எல்லாம் அந்த பாடலை கேட்டு ஓடி வந்து விடுகிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு கம்பீரமான குரலில் ஜெயகாந்தன் அவர்கள் பாடுகிறார். அந்த ஜெயகாந்தன் இறந்த பிறகு மீனாட்சி பதிப்பகத்தை சார்ந்தவர்கள் அவருக்கு சேர வேண்டிய உரிமை தொகையை முறையாக கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்பதையும் தெளிவுபடுத்துகிறார். காஞ்சி இதழில் கவிஞர் மீராவனுடைய பாடலை அண்ணா மேற்கோள் காட்டியதையும், அண்ணா அதிகமாக மேற்கோள் காட்டியது மீராவனுடைய பாடல்கள் தான் என்பதையும் எழுதுகிறார். இங்கே இருப்பவர்கள் எல்லாம் சொன்னார்கள் அவர் நூலாயுதம் நூலாயுதம் என்று. இந்த நூலாயுதம் என்கின்ற பட்டத்தை அவருக்கு கொடுத்தவரே திரு மீரா அவர்கள் தான். அவருடைய அந்த மணிவிழா மலரிலே சில தகவல்கள் கூறுகிறார். அவருக்கு இருக்கிற வருத்தம் எல்லாம்,
குழந்தைகள் பாட புத்தகத்தை தாண்டி படிப்பதற்கு பெற்றோர்கள் ஊக்கப்படுத்துவதில்லை என்று. அதே போல புத்தக சந்தைகள் மாவட்டந்தோறும் நடக்கவில்லை என்று வருத்தப்படுகிறார். இப்போது அந்த வருத்தம் அவருக்கு போயிருக்கும். ஏனென்றால் எல்லா மாவட்டங்களிலும் புத்தக சந்தைகள் முறையாக நடக்கின்றன. புத்தக பதிப்பாளர்கள் வந்து கடைபிடிக்கிறார்கள். நிறைய படிப்பாளிகள் வந்து அவற்றை பெற்று செல்கிறார்கள். படிக்கிற பழக்கம் தமிழ்நாட்டில் பரவலாகிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு அவர் மகிழ்வார். அதே போல ஜெயகாந்தனுடைய தொகுப்புகள் எல்லாம் பெரிய தொகுப்பாக வரவில்லையே, கதைகள் சிறுகதைகள் என்று அவர் வருத்தப்பட்டிருக்கிறார். அந்த குறையும் தீர்ந்து விட்டது. ஏனென்றால் கவிதா பதிப்பகம் போன்றவர்கள் ஒட்டுமொத்த சிறுகதைகளையும் பல பதிப்பாளர்களுக்காக அவர் போட்டிருக்கிறார். இப்படி அவர் ஒரு நாள் கூட புத்தகம் விற்கவில்லை என்று புலம்பியது இல்லை. அவரிடம் பதிப்பிக்கின்ற எழுத்தாளர்கள் எப்படி புத்தகம் போகிறது என்று கேட்டால் அவர் நன்றாக போகிறது என்று தான் சொல்வாரே தவிர ஒரு நாள் கூட சரியாக போகவில்லை என்று சொன்னதில்லை. அதே பழக்கத்தை அவருடைய மகன் சிதம்பரமும் கடைபிடிக்கிறார். அவருக்கும் அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். சிதம்பரத்தை பார்த்து எப்படி புத்தகம் போகிறது என்று கேட்டால் மிகவும் நன்றாக போகிறது என்றுதான் சொல்வார். ஆனால் உண்மையில் 2 தான் விட்டு இருக்கும். ஆனால் அப்படி சொல்கிற ஒரு மனப்பான்மை. இன்னொரு பழக்கம் என்னவென்றால் வணக்கம் என்கின்ற நாம் எல்லாம் ஒரு முறை வணக்கம் என்போம். இவர் 4-5 வணக்கங்களை நகர பேருந்தில் மக்களை ஏற்றுவதை போல கும்பலாக அனுப்புகிற பழக்கத்தை கொண்டிருக்கிறார். அவருடைய முத்துவிழா மலரில் ஒரு தகவலை கவிஞர் புவியரசு சொல்கிறார். அவரை விட நான் வயதில் பெரியவன், ஆனால் அவரை அண்ணாச்சி என்றுதான் அழைப்பேன் என்று குறிப்பிடுகிறார். நாம் வண்ணத்தை மெருகேற்றினால் ஓவியம், எண்ணத்தை மெருகேற்றினால் கவிதை, கல்லை மெருகேற்றினால் சிற்பம், சொல்லை மெருகேற்றினால் சிந்தனை, ஆற்றை மெருகேற்றினால் பாசனம், காற்றை மெருகேற்றினால் எரிபொருள், பாலை மெருகேற்றினால் நெய், நூலை மெருகேற்றினால் ஆடை, இரக்கத்தை மெருகேற்றினால் கருணை, உறக்கத்தை மெருகேற்றினால் கனவு, ஆசையை மெருகேற்றினால் நேசம், அன்பை மெருகேற்றினால் பாசம், பழக்கத்தை மெருகேற்றினால் நட்பு, பார்வையை மெருகேற்றினால் ஆய்வு, இரும்பை மெருகேற்றினால் ஆயுதம், கரும்பை மெருகேற்றினால் வேலாயுதம். நன்றி, வணக்கம். ஐயா வேலாயுதம் அவர்களுக்கு முனைவர் பட்டம் வாங்க வேண்டும் என்று ஏதாவது மாணவர்கள் ஆராய்ச்சி செய்தால் அவருக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் ஆகச்சிறந்த மனிதர்களுக்கெல்லாம் இப்படி PhD படிக்கிற மாதிரியே படித்துட்டு வருவர் தான் ஐயா இறையன்பு அவர்கள். அவர்களுக்கு நன்றி.